வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். நான் ஒரு இளைஞரிடத்தில் நீங்கள் எல்லா புத்தகங்களும் படிங்க, பரிசுத்த வேதாகமத்தையும் படிங்க அப்படின்னு சொன்னப்போ, இந்த காலத்து இளைஞர்களுக்கே இருக்கிற குறும்போட பரிசுத்த வேதாகமத்தில் என்ன இருக்குது சொல்லுங்க. நான் சொன்னேன், என்ன இருக்குன்னு சுருக்கமாக சொல்லிட முடியாது, இருந்தாலும் நான் முயற்சி செய்கிறேன். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான எல்லா விதமான நல் ஆலோசனைகளும் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. அப்படி நல் ஆலோசனைப்படி வாழ்ந்தவர்களுடைய அனுபவங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. அப்படி நல்ல ஆலோசனையில் வாழாமல் போனவர்களுக்கு ஏற்பட்ட நிலையும் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. அது தனி மனிதனமாக இருக்கலாம், ஒரு தேசமாக இருக்கலாம். நல்ல ஆலோசனையில் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்ட மனிதர்களுக்கான விதிகள், ரூல்கள் இருக்கிறது. அந்த ரூலை தான் 10 கட்டளைன்னு பைபிளில் சொல்கிறாங்க. எனவே ஒரு மனிதனுடைய நல் ஆலோசனைகளுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது அப்படின்னு சொன்னோன்னா, இந்த ஆலோசனைப்படி வாழ முடியுமா, கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணி வாழ முடியுமான்னு கேட்டான். இதே கேள்வியை இத்தனை ஆண்டுக்கு பிறகு நீ கேட்பா என்று தெரிந்தான். அந்த ஆலோசனைப்படி எப்படி வாழ்வது என்று ஒருவர் இந்த உலகத்திற்கே வாழ்ந்து காட்டினார். அவருடைய வரலாறும் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். அப்போ அவன் கொஞ்சம் கேட்கிற மனநிலைக்கு வந்துட்டான். அன்றாடம் நம்மை திருத்திக் கொள்ளுகிற கண்ணாடி மாதிரி அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்வதற்கான வசதி இந்த பரிசுத்த வேதாகமத்தில் மட்டும்தான் இருக்கிறது. இப்போ கடைசி அவன் என்ன மடக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டான். சரி, எப்படி வாழணுங்கிறதுக்கு பரிசுத்த வேதாகம் மட்டும்தான் இருக்கா? உலகத்தில் எவ்வளோ நூல்கள் இருக்கு, நெறிப்படி வாழ்வதற்கு, சரியாக வாழ்வதற்குலாம் இப்போல்லாம் எவ்வளோ நூல்கள் வந்துருச்சு, அதெல்லாம் விட்டுட்டு ஏன் பரிசுத்த வேதாகத்தில் படிக்கணும்னு. நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கு நம்ம விட சொல்லணும் இல்லையா? உண்மைதான்ப்பா. எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு பரிசுத்த வேதாகம் போலவே ஆலோசனை சொல்லுகிற திருக்குறள் இருக்கிறது, பல நூல்கள் இருக்கிறது. ஆனால் இந்த எல்லா நூலுக்கும் பரிசுத்த வேதாகமத்துக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னால், இப்போ திருக்குறளை நீ படித்தாலும் நான் படித்தாலும் ஒரே பொருள் தான் இல்லையா? அல்லது எந்த நீதி நூலாக இருந்தாலும், எந்த அறநூலாக இருந்தாலும், வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு நன்றாக வாழ்வதற்கு வழி சொல்லுகிற எந்த நூலாக இருந்தாலும் காமன் ஃபார் ஆல். ஆனால் பைபிள் காமன் ஃபார் ஆல் இல்லை. பைபிளை படிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் வல்லமை எனக்கு ஒரு புரிதலையும் உனக்கு ஒரு புரிதலையும் கொடுப்பார். அது உனக்காக எழுதப்பட்ட நூல் போல நீ படிக்கும்போது தெரியும், எனக்காக எழுதப்பட்ட நூல் போல நான் படிக்கும்போது தெரியும். அப்படியா? ஏன்னு சொன்னா, அது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எழுதப்பட்டது. வெறும் மையிலையும் அச்சிலையும் உருவான புத்தகம் அல்ல. பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட நூல் என்பதால் அதை உண்மையோடு விசுவாசித்து வாசிக்கிற பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்தனி அனுபவம் தரும். இதுதான் மற்ற நூலுக்கும் பரிசுத்த நூலுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த அனுபவத்தை உணர்ந்து விட்டவன் பரிசுத்த வேதாகமத்தை கீழே வைக்க மாட்டான். இந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்லி முடித்தேன். அதே பதிலை இன்றைக்கு உங்களுக்கும் சொல்லுகிறேன். நீங்கள் ஒவ்வொருவர் வாசிக்கும் போதும் பரிசுத்த வேதாகமம் உங்களோடு பேசும். அது உங்களுக்காக பேசுவது போலவே இருக்கும். நான் வாசிக்கும் போது எனக்காகவும், நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்காகவும் இருப்பது பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைபடுகிறார். அப்படி இடைபெட்டு வாசிக்கிற வேத வாசிப்பு தான் சிறந்த வாசிப்பு என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.